கருப்பு முதுகு கருப்பு கல்லாட்டம் இருக்கும். அதனால அங்க போய் மஞ்சள் வாங்கணும்னா தேய்ச்சி பத்திரதான்னு பார்த்துட்டு நல்ல மஞ்சளான்னு வாங்கணும் இல்லையோ. கண்ணனை குனியை சொல்லுவாளாம், முதுகலை தேய்ச்சி பார்த்தா நல்ல மஞ்சளான்னு தெரியும், வாங்கிட்டு வந்துருவா. இதுக்காக கண்ணனை கூட கூட்டின்னு போவாள்னா இப்படி இருக்கு கண்ணனை தேட வேண்டிய இடம், அப்படி இருக்கு ராமனை தேட வேண்டிய இடம். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஷ்ரூஷையா. சத்தியத்தினால அனைவரையும் ஜெயித்து கட்டுப்படுத்தி வைத்திருந்தவன் எம்பெருமான். திருமையம்ங்கிற அற்புதமான திவ்யதேசம். சத்தியனாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷனுக்காக சத்வகுணம் வளர வேண்டும்னுட்டு அங்கு தவம் புரிய ஆதிசேஷனுக்கு சத்தகுணத்தையே கொடுத்து நீண்ட சயனம் கர்ப்பகிரகமா மண்டபமானு இருக்கும். திருமையத்தில் சேவிக்கிட்டு போனோம்னா கர்ப்பகிரகம் உள்ளெல்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய மண்டபம். மண்டபம் முழுக்க ஆதிசேஷன் சயனிச்சுட்டு இருக்கார், பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அசுரர்கள்லாம் பயந்து ஓடின்னு இருக்கார். ஆதிசேஷன் தன் தலையிலேருந்து நெருப்பை கக்கி கொண்டு இருக்கிறார். ஆச்சரிய திவதேசம். திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், இந்த கைங்கிறது பயன் படைக்க வேணும் என்னால் அவனை தொழுதால் தான் கை. மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே. எது சங்கேந்தும் கையானான பெருமானை தொழவில்லையோ அந்த கையே அல்ல. பாகவதத்தில் சுகர் தெரிவித்தார், ஷாவவ் கரவ் அது மிருத சரீரத்தினுடைய கை. திருமையத்து பெருமான நாம தொழணுமா, அவரும் கை வச்சிருக்கார். சங்க சக்கரம் பிடித்த கை. மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை. சத்திய கஷேத்திரம் சத்தியகிரி சத்திய புஷ்கரணி சத்தியநாதன் எம்பெருமான். அதனாலதான் மெய்யான் மெய்யான்னு அவனுக்கு பேர் கொடுத்திருக்கார். சத்தியேன லோகான் ஜெயதி, அந்த மெய்யாலேயே லோகத்தை ராமன் ஜெயித்திருக்கிறார். அதனால ஒத்தொத்தர ஒரு மாதிரி சத்தியத்தையே பேசி நிறைய பேரை ஜெயிச்சுடுறார். குருக்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணி ஜெயித்து விடுகிறார். அப்படி இருக்கிற திருமையத் எம்பெருமான். அது கொடவர கோவில் வேற. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தாலே அரசாங்கத்திலேருந்து அதுக்குன்னு சிலதெல்லாம் வச்சிருக்கா. அதற்குள்ள இருந்தது பாதுகாப்பு நன்னாத்தான் இருக்கும். ஆனால் சில திருப்பணிகள்லாம் மெதுவாகத்தான் நடக்கும்னு வச்சுங்க. அதனால சங்கேந்தும் கையான் சங்க சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கிற மெய்யான். பெரியவாச்சனர் வியாக்கியானத்தில் அழகா தெரிவித்தார், நமக்கு 2 கை இருக்கு, பெருமானுக்கு 2 கை இருக்கு. ஏதற்கெனில் இது தொழும் கை, அது தொழுவித்து கொள்ளும் கை. இந்த சங்க சக்கரத்தை சேவிச்சாலே இதை நோக்கி கை கூப்பணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு பண்ணணுமா. நம்முடைய கையை பார்த்தாலே இதுல நமஸ்காரம் கொள்ளணும் அப்படின்னு பெருமான் தெரிஞ்சு விடுவான். அவனுடைய கை தொழுவித்து கொள்ளும் கை, நம் கை தொழும் கை. அஞ்சலி ஹஸ்தர்களாக நாம் இருக்க வேண்டும். பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டாக நமயித்தேவ வாதினாக. கைகளை கூப்பிட்டாலே கைக்குள்ள ஒண்ணுமில்லேன்னு ஆயிடுமோல்லையோ. ஹே சத்தியனே பெருமானே, நீ சத்தியத்தாலேயே ஜோகத்தை ஜெயித்திருக்கிறாய். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஷ்ரூஷயா வீரா தனுஷாயுதி சாத்திரவான். தன்னுடைய சத்ருக்களை எல்லாம் தனுஷாலும் வீரத்தாலும் ராமன் ஜெயித்து விடுகிறான். இப்படி ஒத்தொத்தர பகவான் ஜெயிச்சுடுறார்னா அவரவர்களுக்கு ஒன்னொன்னு வச்சிருக்கார். அதை கொண்டு அவர்களை ஜெயிச்சுடுறார். அதனால கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடமாட்டோம் என்னிருப்பாரை ஜெயிக்கிறான், கூடுவோம் என்னிருப்பாருக்கு தோற்கிறான். வியாக்கியானத்தில் அழகா தெரிவித்தார், அது துரியோதனன் விஷயத்திலையும் பாண்டவர்கள் விஷயத்திலையும் கண்டோம் விட்டார். ஏன்னா 2 பேர்லே பாண்டவர்கள் கூடுவோம்னு இருந்தவா, துரியோதனாதிகள் கூட மாட்டோம்னு இருந்தவா. கூட மாட்டோம்னு இருந்த துரியோதனனைத்தான் ஜெயித்தானே தவிர கூடுவோம்னு இருக்கிற பாண்டவர்களிடத்துல தோத்துன்னா போயிட்டார். அப்படி தோர்த்தாரா ஜெயித்தாரான்னு மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுட்டு கண்ணன் வேகமா துவாரகைக்கு போறார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எல்லாரையும் அங்க போய் பார்ப்போங்கிறதுக்காக புறப்படுறார். வழியில உதங்கர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் கண்ணனை பிடிச்சு நிறுத்தினார். இங்கேயோ வேகமா போறாப்புல இருக்கே, எங்க போயிட்டு இருக்கேன்? இல்லை துவாரகைக்கு திரும்பி போனோம், பார்த்து நாளாச்சு. அடி எனக்கு ஒரு பிரார்த்தனை. மகாபாரத யுத்தம்னு ஏதோ நடந்துதாமே, இது ஊரே பேசுறது ஏதோ நடந்துதாமேன்னு கேட்கிறீர். 18 நாள் பெரிய யுத்தம், எல்லாரும் தீர்ந்து போட்டான். 6 போனார்கள், 6 பிழைத்தார்கள்னு கேட்டார். துரியோதனாதிகள் அனைவரும் முடிஞ்சு போட்டார். பஞ்சபாண்டவர்கள் பிழைத்தார்கள். ஏன் துரியோதனாதிகள்லாம் போயிட்டா? ஏன் பாண்டவர்கள் பிழைத்தார்கள்? இவரெல்லாம் அதர்ம மார்க்கத்தில் போனவா, பாபிஷ்டர்கள், அதனால முடிஞ்சு போயிட்டா. இவர்கள்லாம் பரம தார்மிகர்கள், அதனால ஜெயிச்சுட்டா. ஏன் அவர்கள்லாம் அதர்ம மார்க்கத்தில் போனா? பாவம் பண்ணதுனால போனா. ஏன் அவர்கள்லாம் பாவம் பண்ணா? விடாம எல்லாத்துக்கும் ஏன் ஏன் இவளுக்கு கௌதஸ்குத்தாள்னு பேர். மேல 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 எதை கேட்டாலும் ஆக்ஷேபம் பண்ணே இருக்காளோ இல்லையோ. கண்ணன் பார்த்தான், இவர் கேட்கிற கேள்வியினுடைய போக்க பார்த்தா கடைசியில் இது எல்லாத்துக்கும் தான் காரணம்னு வரார் போல் இருக்கு. இப்போ இவரை மேல போக விடக்கூடாதுன்னுட்டு எனக்கு சந்தியாவந்தனத்துக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். நீ எப்பவுமே என் கேள்விக்கு பதில் சொல்ல போறது இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் அதை பிரார்த்திக்கிறதுக்கும் வரலை.
சஞ்சயன் பார்க்கும்படி அர்ஜுனன் பார்க்கும்படி விஸ்வரூபத்தை காட்டினாயாம், அதை எனக்கு காட்டு என்ன உதங்கர் பிரார்த்திக்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் இருக்கு, கவலைப்படாதீங்க, உமக்கு காட்டிட்டு போறேன் அப்படி நிதானமா கண்ணன் விஸ்வரூபத்தை கொடுத்து அவர் ஆச்சரியப்படும் போது புறப்பட்டு போனான்னு சரித்திரம். உதங்க பிரஷ்னத்துக்கு உத்திரமில்லைன்னு சொல்லுவார்கள். பதில் சொல்லணும்னா உதங்கர் கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லையேன்னா இருக்கிறது. பகவான் வைஷம்ய நைர்கிரண்யத்துக்கு ஒரு நாளும் ஆளாக மாட்டார் அப்படின்னு தர்மசாஸ்திரமும் சொல்றது, அப்படின்னு பிரம்மசூத்திரமும் சொல்லுகிறது. ஆனால் அது உண்மை. அப்ப இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, துரியோதனாதிகளை தோக்க வச்சுட்டார், பஞ்ச பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுட்டார். 100 பேர் அழியறதுக்காக கீதை, பாண்டவர்கள் 5 பேர் ஜெயிப்பதற்காக கீதை, 5 திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்கள் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னபீர் போர்ப்பாகு தான் செய்து அந்நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன். 5 பேரை ஜெயிக்க வைத்த பார்த்த சாரதின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். மன்னார்குடி ராஜகோபாலனுடைய பதிகத்தில் பாசுரம். 5 வெல்வித்தான்னு இருக்கிற இடத்துல வீட்டில் விசாரிச்சார், 100 வரை தோற்றுவித்தார் தோற்கடித்தான்னு சொல்லாமல் ஏன் 5 வெல்வித்தான்னு சொல்றார்? 100 வரை ஜெயித்தது உண்மை அவர், ஆனா 5 பேரை ஜெயிக்க வச்சது உண்மை. இப்ப 100 வரை தோற்கடிக்கான்னு சொல்லாமல் ஏன் 5 வெல்வித்தான்னு சொல்றாருன்னா, அந்த 100 பேரை தோற்கடிக்கிறது ஒரு விஷயமே இல்லை, தாராளமா தோற்கடிச்சுடலாம். சண்டையே போட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கிற இவாளை ஜெயிக்க வைக்கிறது தான் இன்னும் கட்டமா. அவனால சண்டைக்கு வரேன்னு சொல்றான் இல்லையோ, வரேன்னு சொல்றவனோட சண்டை போடலாம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ஏதோ நடந்துரும். கிட்டக்க வந்தாலே நான் காட்டுக்கு போறேன் பிக்ஷை எடுத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இப்படியும் ஒத்தொத்தரும் பேசியிருந்தா இவாளை ஜெயிக்க வைத்ததுதான் கண்ணனுக்கு பெரிய வேலையா படுத்துங்கிறதுனாலே அந்நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன்னு சாதித்தார். ஒரு சரித்திரம். துரியோதனாதிகளிடத்துல பகவான் எப்படி நடந்துக்கிறான், பாண்டவர்களிடத்துல எப்படி நடந்துக்கிறான், மெய்யன்னு சொல்லுகிறோம் மொழியும். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், 2 பேரிடத்திலையும் உண்மையாத்தான் நடந்துக்கிறார். ஆனா அந்த உண்மையில் இருக்கிற நிலைமை மாறுபடுகிறது. எப்படி எனில், மெய்யனாகும் தனதால் அடங்கார்க்கெல்லாம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். புறமே தொழுவார்கள் சேவிக்கிறா, ஆனா தள்ளி சேவிக்கிறாளாம், அவளுக்கெல்லாம் பொய்யனா இருந்துடுறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், கிட்டக்க வந்து ஆரெல்லாம் நன்கு சேவிக்கிறார்களோ அவர்களிடத்துல மெய்யனா இருக்கா. அது என்ன சுவாமி 2 பேரும் சேவிக்க வரைச்ச ஒருத்தர் இடத்துல மெய்யன் ஒருத்தர் இடத்துல பொய்யனான்னா, இதே துரியோதனாதிகள் கூட மாட்டோன்னு இருந்தா ஜெயிச்சுட்டார், இதே பாண்டவர்கள் கூடுவோன்னு இருந்தா தோத்துட்டார். இந்த ஒரே சரித்திரத்திலே பார்த்துக்கலாம். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கார் கண்ணன். 2 பேரும் பாரத யுத்தத்துக்கு ஒத்தாசை கேட்கறதுக்காக வந்தா. உதவி வேணும்ட்டு அர்ஜுனனும் வந்திருக்கார், துரியோதனன் வரார். முதல்ல துரியோதனன் வந்தான், எப்பவுமே அகங்காரி, அதனால கண்ணனுடைய தலைப்பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டான். நாம் எப்போ பெருமாள் பக்கம் நின்று சேவித்தாலும் சயன திருக்கோலத்தில் சேவிக்கணும்னா திருவடி பக்கத்துலேருந்து சேவிக்க வேண்டும். திருமுடி பக்கத்தில் போய் சேவிச்சாலே நம்ம பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு பயம், எங்கேயான நம்மளையும் துரியோதன கோட்டியில் முத்திர குத்திர போறாளேன்னுட்டு. அதனால் அந்த பக்கம் போகாமல் திருவடி பக்கத்திலேயே தான் நின்று சேவிக்க வேண்டுமா. எங்கெங்கே சேவிக்கணும் எப்படி சேவிக்கணும்னா அந்தந்த கோவிலே சில வழிமுறைகள் வகமுறைகள்லாம் வச்சுருக்கா. அது அங்கங்கே போறச்சே நாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகையால் துரியோதனன் வந்தான், பெருமானுடைய தலைப்பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார். சற்று நேரம் கழித்து அர்ஜுனன் வந்தான், அவன் போய் திருவடி பார்ஷத்தில் உட்கார்ந்து விட்டான். இது தூங்கிட்டு இருந்தாரோ என்னமோ, என்ன பெருமானை பத்தி தூக்கம்னாலே உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு இருக்கு. ஒருவேளை வாழ எப்படி வந்து உட்கார்றா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இருக்கலாம். யோக நித்ரான்னு அதுக்கு பேர், ஜகத் ரக்ஷண சிந்தான்னு பெயர். முனியே நான்முகனைய முக்கண்ணப்பான்னு அழ்வார் பாடினாரே. முனியேன்னு சொன்னா மனநசீலகா முனிகி, ஆறாரை எப்படி ரட்சிக்கலாம் எப்படி திருத்தலான்னு நினைத்துட்டே சயனிச்சுட்டு இருக்காரு இல்லையோ. கட்டுன்னு கண்ணை திறந்தார் கண்ணன். திறந்த உடனே திருவடி பக்கத்தில் இருக்கிற துரியோதனன், திருவடி பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் கண்ணில் பட்டார். அர்ஜுனா சௌக்கியம் கேட்டார். அப்புறம் தான் இவன் முன்னாடி வந்தான். நான் இங்கே உட்காந்துருக்கேனே அப்படின்னு சுத்தி முன்னாடி வந்து, ஓ துரியோதனா நீ வந்திருக்கியா, நான் பார்க்கவே இல்லையே, நீ சௌக்கியமானு கேட்டு, என்ன விஷயமா வந்தீர்கள்? 2 பேரும் யுத்தத்துக்கு சகாயம் கேட்டு வந்திருக்கிறோம், அவசியம் கொடுக்கிறோம். ஒரு பக்கம் 1 கோடி வீரர்கள் இருக்கிற வைஷ்ணவமான சைன்யம், மற்றொரு பக்கம் நான் ஒருத்தன், என்னோட கூட ஆறும் இல்லை. நான் விஷ்ணு, ஒரு பக்கம் சைன்யம், மற்றொரு பக்கத்துல சைன்யம். 2ல் 6க்கு எது வேணுமோ கேட்டுக்கலாம். அர்ஜுனா நீ முதல்ல கேள். உடனே துரியோதனம் ஆட்சேபிச்சுட்டான். எப்பவுமே ஒன்று நடக்கிறதுங்கிறதுக்கு அரசாங்கத்தில் பேச ஆரம்பிச்சாலே இன்னொரு கட்சி அதை ஆட்சேபிச்சிடும். அப்படின்னாலே இது நடக்க போறதுலே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போல அர்ஜுனா நீ கேள்ன உடனே கேட்க விட்டு பேசுறதுலாம் இல்லை. அர்ஜுனன் கேட்கறதே தப்பு, நான் தான் முதல்ல கேட்கணும், நான் தான் தமையன்னார். கண்ணன் சொன்னார், நீ தமையனா இருக்கலாம், ஆனா தர்மசாஸ்திரப்படி தம்பிக்குத்தான் எதுலேயும் முதல்ல யோக்கியத்தை. நம்ம தின்பண்டம் வீட்டில் பண்ணா கூட கனிஷ்டனுக்கு கொடுத்துட்டு தான் ஜேஷ்டனுக்கு கொடுக்கணுமா. மூத்தது மோழை
இளையது காளை நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அதை போல கனிஷ்டனுக்கு கொடுத்துட்டு தான் ஜேஷ்டனுக்கு. மேலும் இன்னொன்னு சொல்றேன், துரியோதனன் வேண்டினான், நான் தானே முதல்ல வந்தேன், அர்ஜுனன் அப்புறம் தானே வந்தான், அப்ப எனக்கு தான் முதல் உரிமை. நீ வந்த துரியோதனா முன்னாடி, ஆனா நான் பார்த்தது அர்ஜுனனைத்தான் முன்னாடி. ஆக பகவான் கட்டாட்சம் ஆருக்கு முதல்ல விடுறதோ அது பிரயோஜனமே தவிர நாம பார்த்துட்டேன்னா ஜனாதிபதி வந்தார், யாரெல்லாம் பார்த்தீர்கள், 10 லட்சம் பேர் பார்த்தோம். சுவாமி அவர் உங்களை பார்த்தாரா, நீங்க அவரை பார்த்தேன்னா எல்லாருக்கும் தான் அவரை தெரியும், அவர்னா பார்க்கணும். அவர் அப்படி ஆகாய விமான நிலையத்திலேருந்து உள்ள வரைச்சே நாமெல்லாம் கையசிட்டே இருப்போம், 1 லட்சம் பேர் கையசிப்பா. அதுக்கு அவர் நம்மளை பார்த்துட்டு போறாரா? எஞ்சராமன்ன பஷ்யத்து எச்சராமோன பஷ்யதி சவசேன் லோகே நிந்திதா ஸ்வாக்பாக்தேனம் விகர்ஹதே. ராமன் பல பேரை பார்க்கிறான், ராமனை எத்தனையோ கோடி பேர் பார்க்கிறார்கள். ஆனா ரெண்டையுமே இழந்தவா பல பேர் இருக்காளோ இல்லையோ, இருக்கட்டும், அவர் பார்க்க வேண்டியதுதான் முக்கியம். நானும் பார்த்ததில்லை அவரும் பார்த்ததில்லைன்னு சொல்றதுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இல்லாமல் கண்ணனாலே முதல்ல பார்க்கப்பட்டவன் அர்ஜுனன், ஆகையால் அர்ஜுனன் தான் கேட்கணும். இவன் வேண்டாத தேவதை இல்லை துரியோதனன். ஞான இந்த அர்ஜுனன் சாமர்த்தியமா 1 கோடி சைன்யத்தை வாழ்ந்து பட போறானே, அவன் கண்ணனை வாழ்ந்து போடணும் அப்படின்னு துரியோதனன் பிரார்த்தனை பண்ணிருக்கான். இவன் பிரார்த்தனைக்கு எல்லா தெய்வங்களும் செவி சாய்த்தன. அர்ஜுனன் கவலையே இல்லாமல் நமக்கு மத்தொன்னும் வேண்டாம், கிருஷ்ணாசிரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்று சொல்லி இதோ நிற்கிற நீ ஒருத்தன் நமக்கு போதும் என்று கண்ணனையே தேர்ந்தெடுத்து கொண்டான். அந்த பார்த்தனுக்காகவே ஒரு திவ்ய தேசத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் திருப்பார்த்தன் பள்ளி என்ன இருக்கிறது. திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்கு பக்கத்தில் போனோம்னா 11 திவ்யதேசங்களை சேவிச்சுக்கிறோம் இல்லையோ, அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு தனி சன்னதியே இருக்கு. அந்த சன்னதியிலே பக்கத்தில் பெருமாள் இருந்துட்டு அவனுக்கு கீதோபதேசம் பண்ணுகிறா போலே அவன் தேரோடு இருக்கிறான். அந்த பெருமானுக்கு தான் அமர்ந்த திருக்கோலம். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமான். பள்ளின்னா இடம், நிறைய ஊர் அந்த பேர்ல இருக்கும். திருப்பார்த்தன், பார்த்தனுக்குன்னு இருக்கக்கூடிய பள்ளி திருப்பார்த்தன் பள்ளி திவ்யதேசம். அப்ப பார்த்தா உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீதான் வேணும். துரியோதனா நிச்சயம்தானே? ஆம், நான் இந்த சதுரங்க சைன்யத்தை அழைச்சின்னு போறேன். ஆயிடுத்து கொடுக்கறது கொடுத்தாச்சு. நேர துரியோதனன் சகுனியின் இடத்துல போனா வெற்றி வெற்றி. 1 கோடி சைன்யத்தை வாழ்ந்து வந்துட்டேன். ஓ, அசட்டுத்தனமா பண்ணினுட்டே. கோடி சைன்யத்துக்கு ஒரு கண்ணன் நிகரா, அதை காட்டிலும் மிக உயர்ந்தவன். திரும்ப போ. அவன் அசடுன்னு சொல்லிவிட்டு அதை விட அசட்டுத்தனமா சகுனி ஒரு வேலை பார்த்தார். நீ போய் மருமகனை பார்த்து துரியோதனை பார்த்து சொல்றார், நீ போய் அந்த கண்ணனை ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கேட்டுண்டு வா. ஏன்னா அவர் ஆயுதம் எடுத்தார்னா எல்லாரையுமே கொண்டுடுவார். நீ போய் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வான்னா சரின்னு போனார். இந்த சகுனி என்ன நினைச்சிட்டு இருக்கார் அசட்டுத்தனமானா, பகவான் என்னமோ ஆயுதம் எடுத்து தான் சாம் பிரம்மம் எப்போதும் நித்திய நிர்விகார தத்துவம். உடனே புவியும் இருவிசும்பம் எல்லாம் ஓடுவாருது. உருவானது அத்தனையும் பிரம்மா உருவானார். பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிட்டார். ஏதற்கும் அது அசையாது. அதே க்ஷீரோதசாதியாக பெருமான் சயனித்துக் கொண்டுதான் இருக்கார். அதே போல சம்ஹாரத்தும் போதும் அனைத்தும் போய் அவனிடத்துல சேர்றதொல்லி அவர் அசைய மாட்டார். இப்படி சங்கல்பத்தாலே பெருமான் செய்பவனாக இருக்க அது ஏதோ ஆயுதம் எடுத்துத்தான் செய்யணும்னு துர்புத்தி, புத்தி கெட்டு நினைத்து கொண்டான். சரின்னு திரும்ப போய் துரியோதனன் வேண்டினான். அப்படியா, இன்னும் நல்லதா போச்சு. ஆயுதமும் எடுக்கவே இல்லை. சரி விட்டுடுவோம், வெறும் ஒரு கோல் வச்சுக்கலாமா? நான் மாடு கன்றுகளை மேய்த்தாகணும், எனக்குன்னு இருக்கிற வியாபாரம், அதற்காக கோல், அது நீ வச்சுக்கோ, அது ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அந்த பார்சாரதி இந்த கோலோடே இருக்கார். அதை தவிர வேற எந்த ஆயுதமும் அவருக்கு தேவையும் கிடையாது. கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர்னுட்டு அந்த சிறு கோலோடையே கண்ணன் இருந்து கடைசியில் யுத்தத்தையே ஜெயிச்சுட்டார். ஆயுதம் தானே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். முன்னும் பின்னும் தேரோட்டியே யுத்தத்தை ஜெயித்து விடுகிறேன். அன்னு தேர் கடவிய பெருமான் கனகடல் காண்பது எண்ணுகொள் கண்களேன்னு ஆழ்வாருடைய பிரார்த்தனை. அப்ப துரியோதனனுக்காக எத்தத்தையோ கொடுத்துட்டு அர்ஜுனனுக்காக தன்னை கொடுத்தான் ஒல்லியோ. இந்த இடத்துலதான் வியாக்கியாதா விசாரிச்சின்றார். ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். தள்ளி சேவிக்கிறவாளுக்கு பொய்யனா இருந்துடுறார், கிட்டக்க நெருக்கத்துல சேவிக்கிறவாளுக்கு மெய்யனா இருக்காருனா. இப்ப துரியோதனனிடத்திலே பொய்யனாகவும் அர்ஜுனனிடத்திலே மெய்யனாகவும் நடந்து கொண்டார். என துரியோதனன் கூடார் வெல்லும் சீர்கோவிந்தா. இப்போதைக்கு துரியோதனன் கண்ணனை கொண்டாடிட்டே போயிட்டு இருக்கார். என்ன தானம், என்ன தர்மம், என்ன ஔதாரியம், 1 கோடி சைன்யம் எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு பாடிண்டே துரியோதனன் போறான் இல்லையோ. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடமாட்டேன்னு இருக்கிற துரியோதனனை கூட ஜெயிச்சுட்டார். ஆனா அந்த ஜெயிக்கிறதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. வெறுமை ஜெயிச்சிட மாட்டார், அவன் தோக்கிறதுக்காக ஜெயிச்சிருவார். ஏன்னா இப்ப அவன் எடுத்துன்னு போனதை வச்சுன்னு தோக்கத்தான் போறான், இதுவரை அவன் ஜெயிக்க போவது கிடையாது. அப்ப மெய்யனாகும் பொய்யனாகும்னா என்ன அர்த்தம்னா, யாரிடத்துலையும் கண்ணன் பொய்யனா நடந்துக்கிறதே இல்லை. ஆனா என்ன வித்தியாசம் பண்ணுவார்னா, மெய்யா அவனிடத்துல சரணம்னு சொன்னோம்னால் நமக்கு எது நல்லதோ அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமோ அதை கொடுத்து அனுப்புவார். ஆனா பொய்யா போய் சரணம்னு சொன்னோம்னா நாம என்ன கேட்கிறோமோ கொடுத்து அனுப்பிச்சிருவார்.
அது நிச்சயமா நல்லதா இருக்காதுன்னு அர்த்தம். நாம எதை பிரார்த்திக்கிறோமோ அதை சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெய்யனுடுவோம். ஏன்னா நாம கேட்டது கிடைச்சிட்டு சொல்லியோ, நமக்கு அது நல்லதா தீயதான்னு தெரியாதபடியால போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப துரியோதன இடத்திலேயே, துரியோதனா நீ அதை கேட்காதே, தோத்துப்படுவே, என்ன கேளு, நான் ஜெயிச்சு தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ, அதை சொல்ல மாட்டார். பெருமானுடைய வஞ்சனைங்கிறது அங்குதான் வஞ்சன். இதை எடுத்து சொல்லியிருந்தா நாம தெரிஞ்சுக்க மாட்டோமா? இப்ப நாமே சில சமயம் தப்பான வழிகளில் போறச்சே பெருமாள் சொல்லி அதை திருத்தி, வேண்டாம் அந்த வழி போகாதே, இந்த வழி போன்னு சொல்லலாம் இல்லையோ, சொல்லதே இல்லையே. அதனாலதான் சுவாமி நாங்கள்லாம் தப்பே பண்றோம், இது பெருமானிடத்தில் இருக்கிற பெரிய குற்றம் அப்படின்னு நாம குற்றப்பத்திரிகை படிச்சிருவோம். அவர் நிறைய சொல்லி வச்சிருக்கார், சொல்லாமலே இல்லை. பின்ன வேதம் முழுக்க என்னது? நீ போற வழி தப்பு சரின்னு சொல்றதுக்கு தான் சாஸ்திரமே. இதிகாச புராணங்கள் முழுக்க அதுதான். சுவாமி அதுல இருக்கா, அவர் சொல்லலையான்னு அடுத்தது கேட்போம். அது அத்தனை அவர் சொன்னதுதான். தினப்படி ஒத்தொத்தர் வீட்லயே உட்காந்து கார்த்தால எழுந்திருந்து இப்ப தும்மும் இப்ப இருமும் நான் சொல்லிட்டு இருப்பவர் அது சொல்ல மாட்டார். அவருக்கு வேறு வியாபாரம் உள்ளது. அதனால அவர் இருக்கும் இடத்திலேருந்து சாஸ்திரத்தை கொடுத்து ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யான்னு வைக்கிறார். அதனால ரெண்டு பேருக்குமே கொடுத்தார். ஆனா அவன் பிரார்த்தித்ததை கொடுத்துட்டார் துரியோதனனுக்கு, நல்லதை கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. நாம் அந்த வாசி தெரிந்து கொண்டு அவனை மெய்யனாக போய் பற்ற வேண்டும். நல்லதை இந்த பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம். கூடமாட்டோம் நார் இருந்தாலும் அவர்களை வென்று விடுகிறான். சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம். நாங்கள் பெரும் சம்மானத்தை பார். யார் கூடமாட்டோம்னு இருந்தா ஜெயிக்கிறாருங்கிறாளே, எப்படி திருத்தி ஜெயிக்கிறாரா அல்லது அப்படியே விட்டு ஜெயிக்கிறாரா? எப்படி ஜெயிப்பர்? பெருமான் எல்லாருக்கும் ஒரு வகை வச்சுருக்கார். எத்தனை நாஸ்திகர்களை நாம பார்த்து அவ இன்னைக்கு பரம பக்தாளா இருப்பா தெரியுமோ? நீங்க மெதுவா அவள்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டேன், எங்கேயோ பெருமாள் நம்மளை மாத்திட்டார் அப்படின்னு அவன் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையோ. அந்த மாறுதலை கொண்டு வரக்கூடியது சர்வேஸ்வரன் ஒருத்தன் தானே தவிர மற்ற ஆறாலையும் அதை செய்வதற்கு இயலாது. அப்ப நம்மளாம் சாது சமாகம்னு சொல்றோமேனா, இதெல்லாம் குதிரையை கொண்டு போய் நதிக்கரையில நிறுத்துறா போலே அதான் நாம செய்வோம். சாதுக்களுக்கு நடுவில் இருந்துட்டா அப்ப அது தரிகட்டு ஓடாது. ஆனா சாதுக்களால திருத்தி விடுறதுக்கு என்ன முடியும்? சொல்லுவார்கள். ஆனா உள்ளத்துக்குள்ள புகுந்து மாற்ற வேண்டியது பெருமான் தான். சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. ஒரு நாஸ்திகனாகவே இருந்தா கூட அவன் ஹிருதயத்துக்குள்ளும் பெருமாள் இருந்துட்டு தான் இருக்கார். பரமாஸ்திகன் நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் பெருமாள் இருக்கத்தான் இருக்கார். அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அங்க எதுக்கு சுவாமி இருக்கார்? அவருக்கு தான் பிடிக்கவே இல்லையேன்னு சொன்னா, என்னைக்கு பிடிச்சிடுமோ, வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு நல்லது பண்ணணும் இல்லையோ, அதற்காகத்தான் கூடவே எப்போதும் இருக்கிறான். அதை தேர்ந்தெடுத்து எப்போது கிடைக்குமோ மாற்றுகிறான். இதுக்காகத்தான் சாஸ்திரத்துல 3 விதமானவர்களுக்கும் உபதேசம். இப்ப நம்ம பார்த்தோம், சீலத்துக்கு தோத்தது, வீரத்துக்கு தோத்தது, அழகுக்கு தோத்தது. இதே கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. ஏ அர்ஜுனா, நான் வேதத்தில் முக்குணத்தவர்களுக்கும் சொல்லியிருப்பேன், நீ அதுக்குன்னு எல்லாத்தையும் தொடக்கூடாது. ஒரு நதியில ஓஹோன்னு பிரவாகம் ஓடுறது, எனக்கு தொண்டையில தீர்த்ததாகும், நான் போய் காவிரியில தீர்த்தம் சாப்பிடணும்னா காவிரியில ஓடுற ஜலம்லாம் எனக்கா? எடுத்துக்கலாம். என் தொண்டை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் எடுக்கலாம், என் கையை எவ்வளவு முகருமோ அவ்வளவுதான் எடுக்கலாம், கையில இருக்கிற பாத்திரம் எவ்வளவு எடுக்குமோ அவ்வளவுதானே எடுக்கலாம். யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அதை போல உனக்குன்னு வேதத்துல எது சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்கோ. நான் யாரையோ திருத்தறதுக்காக வேதத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்காதே. ஏனெனில் வேதத்தில் சேனயாகம்னு ஒரு யாகம் இருக்கிறது. அந்த யாகம் பண்ணா விரோதிக்கு பிராணம் போயிடும். வாயவ்ய யாகம்னு ஒன்று இருக்கு, அது பண்ணா ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடும். இதை போல புத்திரகாமேட்டி யாகம் இருக்கு, எனக்கு புத்திரன் பிறப்பான். அப்ப நான் இந்த யாகம்லாம் பண்ணலாமா? நான் இப்ப பகவத் ராமானுஜர் நல்ல சாஸ்திரம் கற்றவர். அதனால அவர் போய் ஒரு யாகம் வளர்த்து என் விரோதியான கிருமிகண்ட சோழன் போயிடணும், நான் சேன யாகம் பண்றேன் இப்படின்னு என்னைக்கான பண்ணிருப்பாரா? பண்றதே இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னால் அது ஆருக்கோ சொல்லப்பட்ட பாகமே தவிர சாத்விகர்களுக்கு சொல்லப்பட்டதே அல்ல. வேதத்துல இன்னன்னாருக்கு இன்னன்னு சொல்லியிருக்கோம்னா, ஒருத்தர் பரம நாஸ்திகரா இருக்கார், நாஸ்திகனை பகவானுக்கு திருத்தி ஆகணும். ஏன்னா யாரையுமே அவர் விட்டுட முடியாது. அவருக்கு சம்பந்தம் அத்தனை பேரும் தன் சிஷ்யன், தம்பிள்ளே, தம்பொண்ணு, தனக்கு சரீரம் தானே. இது என்ன தம்பிள்ள பொண்ணு அளவுக்கு போக வேண்டாம், அவர் தான் அந்தராத்மா, மற்ற அத்தனை அவருக்கு சரீரம். அப்ப எல்லாரையும் ரட்சித்தாகணும், திருத்தி ஆகணும். ஒருத்தன் பரம நாஸ்திகன், அவனை திருத்துறதுக்கு பெருமாள் நாள் பார்த்துட்டு இருக்கார். அது அப்படியே அவனுடைய பாப புண்ணிய கணக்கின்படி மெதுமெதுவே பண்பட்டு வருகிறான். வந்தவன் ஒரு நாள், ரொம்ப விரோதிகள்லாம் நமக்கு இருக்கா, இவனே தீயவன் தான், அதனால இவனுக்கு விரோதிகள் அதிகம், எப்படியான இவர்கள் எல்லாரையும் ஒழிச்சுடணும்னு என்னென்னமோ வழி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. சரின்னு ஒரு வேத விற்பனர் அந்த கிராமத்துல இருந்தார். அவரிடத்துல போய், உங்க வேதத்துல தான் இருக்கா? வேதத்துல இவனுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனா வேணும்னு பரீட்சை பண்றான், எனக்கு இந்த விரோதி தொலையணும், உங்க வேதத்துல தான் இருக்கா?
அந்த சுவாமி ஏற இறங்க பார்த்தார். சரி பக்தனாக போறான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தானே புனிசிரிப்போட பதில் சொன்னார். இருக்கே சேன யாகம்னு ஒன்று இருக்கு, அந்த யாகத்தை வேணா பண்ணா விரோதி போடுவார். சேன யாகத்தை பண்ணிவிட்டான். நம்பி இல்லை, பரீட்சார்த்தமாக எப்படி நடக்கிறது பார்ப்போன்னு பண்ணா அது எப்படி பண்ணாலும் வேதம் பயனை கொடுத்துருமோ இல்லையோ. வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லது வேறில்லைன்னு ஆழ்வார் சாதித்தார். வேதம் சொல்றது எப்போதுமே பொய்த்து போகாது. ஒருத்தர் 250 கிணத்துல விழுந்துட்டான்னா விழுந்துட்டே இருக்கான். கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஆழமான கிணறு 400 அடி இருக்கும் அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். அங்கே மட்டும் ஆறான விழுந்துட்டியான்னு கேட்டால் விழுந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவேனே தவிர விழுந்துட்டேன்னு மட்டும் சொல்லவே வேண்டாம். அந்த அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும், 400 அடி கிணத்துல விழுந்துட்டே இருக்கேன்னா சம்சாரம்ங்கிற கிணச்சல எவ்வளவு நாளா கீழே விழுந்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்க வேண்டும். அபராத சஹசிர பாஜனம் பதித்தம் பீம பவார்ணவோதரே. அதனால ஒருத்தன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான், அவன் சத்திய பிரதிஜை எடுத்துக்கிறான். அப்போ அவன் வேதம் கத்தவன், நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கிறவன். நான் கத்துன்னு இருக்கிற வேதம் உண்மையா இருந்தா எனக்கு அடியே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தான். ஒரு சின்ன ஷராய்ப் முட்டியில ஏதோ ஒரு அடி, அதுவே அவனுக்கு கோபம் தாங்கலை. நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், என்னமா எனக்கு முட்டியில சிராய்க்கலாம். நேராக சொல்லிக் கொடுத்த ஆச்சாரிய இடத்துல போனா வேதத்துல ஏதோ இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் பண்ண சத்திய பிரதிஜை எனக்கு அடியே பற்றக்கூடாது. என்ன கொஞ்சம் நிதானப்படு, என்ன பிரதிஜை பண்ணு சொல்லுன்னார் அவர். அவன் திரும்ப சொன்னான், நான் ஓதின வேதம் உண்மையா இருந்தா எனக்கு ஒரு துளி அடிப்படக்கூடாதுன்னு பண்ணேன், அதனாலதான் பட்டுதுன்னார் அவர். இவனுக்கு புரியல, ஏன்னு திரும்ப கேட்டான். வேதம் உண்மை அடிபடக்கூடாதுன்னா பட்டிருக்காது. நான் ஓதின வேதம் உண்மையானால் அடிபடக்கூடாதுன்னு அது என்ன ஆனால் அந்த ஒரு துளி சந்தேகத்துக்கு ஒரு அடி போயிட்டு வாங்கிட்டார். அதனால அந்த சந்தேகம் கூட படாதிருந்திருந்தா நமக்கு நல்லது நடந்திருக்கும் இல்லையோ. வேதம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. சேனையாகம் பண்ணா விரோதி போயிட்டார், கொஞ்சம் நம்பிக்கை வந்துருத்து உனக்கு. இது வேதத்துல ஏதோ இருக்கு போல் இருக்கு. விரோதி போயிட்டார், இனிமே திருப்தி வேதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்து போன்னு வந்துட்டான். ஒரு விரோதி போனா 10 பேர் வருவாங்கிறது அவனுக்கு தெரியல. இன்னைக்கு போறாப்புல இருப்பாளே தவிர விரோதிகளோ நண்பர்களோ வளரத்தான் வளருவார்கள். அடுத்து விரோதி தொலைஞ்சுட்டால்னா பணம் நிறையா இல்லையே, எப்படி பண்ணலாம், எல்லார்ட்டையும் பணம் இருக்கே, நமக்கு வேணும். அதே வேதாத்தியனம் பண்ணவர்கிட்ட போய் கேட்டார், வாயவியாகம் பண்ணு, நிறைய சொத்து கிடைக்கும். வாயவியம் ஸ்வேத மாலபேத பூதி காமா வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா. வாயு தேவதை ரொம்ப வேகமான தேவதை, நீ அதை குறித்து யாகம் பண்ணு. வாயு சூறாவளி காற்றடிச்சதுன்னா மூலையில கிடக்கிற குப்பை சத்தை எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்ற சொல்லியோ, அதை போல அந்தந்த வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் உன் வீட்டுக்கு வந்துடும். வாயவியாகம் பண்ணிவிட்டா பண்ண உடனே நிறைய ஐஸ்வர்யம் வந்துடுத்து. ஐஸ்வர்யம் இருந்தா போறாது, பிள்ளையே பிறக்கலையேன்னு தோணித்து. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணேன், பிள்ளை கிடைக்கும்னா கிடைச்சிட்டு ரொம்ப திருப்தி நினைச்சிருந்தான். அப்பதான் இவர் வம்ப விலைக்கு வாங்கியிருக்காருன்னே தெரிஞ்சின்றார். அது இல்லாத வரைக்கும் கூட இவன் நிம்மதியா இருந்தான் போல் இருக்கு. இதை பெற்று வளர்த்து அவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இது நம்மால் ஆகாது போல் இருக்கே. இந்த லோகமே எப்படிப்பட்டதுதான், அதனால தாண்டி மேலே தான் இருக்கான்னு பார்த்தா மக்களுக்கே வழக்கம். இங்க பிடிக்கலன்னா மேல பார்ப்போம், இன்னமும் ஆகாசத்தில் இருக்கிற மாதிரியும் ஏது இருக்கிறதுன்னு அதே அதிகாரியை போய் கேட்டார். அவர் பதில் சொன்னார், இருக்கே பண்ணு, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணியானா சொர்க்கத்துக்கு போகலாம், அங்க இந்த சமங்கள்லாம் கிடையாது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத. சரி ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்துல போய் நிம்மதியாக அனுபவிச்சிருக்கா. ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா எல்லாம் நாட்டியம் கச்சேரி எல்லாம் ரொம்ப நன்னத்தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த மூலையிலேருந்து யாரோ தலை குப்புற பிடிச்சு கீழே தள்ளி விட்டுண்டா. ஸ்வர்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்விருத்தி. சொர்க்கத்துக்கே போயிருந்தா கூட இவனுக்கு பயம் போல, ஏன் பிடிச்சு தள்ளி விடுறீங்கன்னு பக்கத்துல இருக்கிற ஊர்வசியை கூட்டு கேட்டான். அவருக்கு புண்ணியம்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால பிடிச்சு தள்ளி விடுறோம். அப்ப என்னையும் தள்ளுவீழான்னு அப்பதான் இவன் சந்தேகம் வந்து, இது நித்திய மண்டலம் நினைச்சுன்னு வந்துட்டான். இது என்னையும் தள்ளுவீழான்னு, உன்னை இன்னி தள்ள மாட்டோம், இன்னொரு 4 நாள் புண்ணியம் பாக்கி இருக்கு, அப்புறம் தள்ளி விடுவோம்னா. அப்போ சொர்க்கத்துல இருந்து இன்னும் ஆபத்து ரெட்டிப்பு. இந்த லோகத்துல இருந்தா ஆபத்தோட இருக்கிறதுன்னு இப்படியே வாழ்ந்துருவோம். அங்க போய் ஓஹோன்னு அனுபவம்னு நினைச்சுட்டு ஆனா பயந்துட்டே அனுபவிச்சுட்டு இருக்க முடியுங்க. தினப்படி தத்யோதனம் தரும் போருமா, அல்லது என்னைக்கு தருவோன்னு தெரியாது, எல்லாம் சேர்த்து விருந்து வைக்கிறோம்னு சொன்னா ரெண்டுல எதை வாங்கிப்போம்? சுவாமி அடி எனக்கு தினப்படி தியோனமே கொடுத்துறா. ஏன்னா என்னைக்குன்னே தெரியாத விருந்தெல்லாம் நாம காத்துருக்க முடியாது. அதனால அங்க போய் என்னைக்கு கீழே புற விழுந்துருமோ நினைக்கிறத விட இங்க இருந்து கொண்டு நித்தியமான அனுபவத்துல பகவானுக்கு கைங்கர் பண்ணிட்டு இருந்து போடலாம். அதனால சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பித்தான் வாழணும். போயிட்டு திரும்பி வந்தா இவர் உட்காண்டார். அந்த வேத அத்தியாபகருடைய பேரன் இருந்திருப்பணும், இவன் போயிட்டு வந்திருப்பணும் இல்லையோ. போன உடனே கேட்டான், நான் என்னென்னமோ விசாரிச்சு பார்த்தேன், சேனையாகம் பண்ணியாச்சு, வாயவியாகம் பண்ணியாச்சு, புத்திரகாமேட்டி பண்ணியாச்சு, ஜோதிஷ்டமம் பண்ணியாச்சு. ஆனா இந்த அனுபவம் நன்னத்தா இருந்தது, அதுலயும் ஏதோ குறை இருந்தது, பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. நித்தியமான அனுபவம் வேணும், அதுக்கு என்ன யாகம் இருக்கு சொல்லுன்னா. அப்பதான் இந்த பெரியவர் சொன்னார், இதுக்கு யாகம் எல்லாம் கிடையாது, நீ போக வேண்டிய உலகத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் திருவடியை பிடிச்சிருந்தா தான் முடியும், அதை பற்றுகிறாயான்னா செய்கிறேனேன்னா. அப்ப அவர் கேள்வி கேட்டார், நீ கீழே பரீட்சார்த்தமாக பண்ணா போல இப்ப செய்வதற்கு இயலாது. வேதம் உண்மைன்னு ஒத்துனுட்டியா? இப்ப பட்டா சொல்லியோ அடிப்படாத வரைக்கும் தான் எல்லாம் பேசுவோமே தவிர ஆமாமா அவசியம் உண்மைன்னு ஒத்துனுட்டேன். அந்த வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்க சொல்லு.
சொல்றேன் கேட்டுக்கோ. மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு, லக்ஷ்மிநாதனை சொல்லுன்னு சொல்லித்து சாஸ்திரம் சொல்றியா? சொல்றேனேன்னார். அப்படின்னா என்னதுன்னு அவன் கேட்டான். ஏதோ லக்ஷ்மிநாதனை பத்தின ஒரு யாகம் இருக்குன்னு அவன் நினைச்சுட்டான். இவர் சொன்னார், இருக்கு, அந்த யாகம் இருக்கிறது. தஸ்மாது ஞாசமேஷாம் தபசா அதிரிக்தமாகு. ஞாசம்ங்கிறது அந்த யாகம். அத்தை பெருமானிடத்துல செய், உன்னை நிர்ஹேதுகமாக விஷயீகரித்து அழைத்து போகிறார். நம்பிக்கை வந்துடுத்து சரணம்னு சொன்னா மோட்சத்துக்கு போயிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப சாஸ்திரத்துல சேனையாகம் இருக்கு, வாயவியாகம் இருக்கு, புத்திரகாமேட்டி இருக்கு, ஜோதிஷ்டோமம் இருக்கு, ஞாசமும் இருக்கு. இது இத்தனை ஒரே சாஸ்திரத்துக்குள்ள தானே இருக்கு. இப்ப நம்மாழ்வார் போய் சாஸ்திரம் எல்லாருக்கும் பொதுதான், ஆகையால் நான் சேனையாகம் பண்ண போறேன்னு ஆரம்பிப்பறா? இல்ல முதலியாண்டான் போய் நான் வாயவியாகம் பண்ண போறேன்னு ஆரம்பிப்பறா? மாட்டார். யாராருக்கு எதது ஏற்புடையதோ அத்தைத்தான் செய்ய வேண்டும். அப்ப மற்ற பேர்லாம் ஏன் சாஸ்திரம் சொல்லித்துன்னா, எல்லாரையும் பகவான் திருத்தி ஆகணும், அதுக்காக அவர் எழுதி வச்சிருக்காரு. தவிர நாம திருந்தி வந்துட்டோம்னு சொன்னா திரும்பி பார்க்கவே கூடாது. 2வது படிச்சுட்டோம், 4வது படிச்சுட்டோம், 10வது படிச்சுட்டோம். 10வது படிக்கிறவர் 12வது போறதுக்கு ஆசைப்படலாமே தவிர 10வது வந்துட்டவர் ஏறி வந்த ஏணியை உதைச்சு விடக்கூடாது. ஆகையால் ஒரு வாரத்துக்கு ஒரு தரையானு 8, 7, 6 அந்த வகுப்புல எல்லாம் போய் 6:30 மணி உட்கார்ந்துட்டு வர போறேன் 6 சொல்லுவார்களா? தாண்டியாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே திரும்பி பார்க்கவே கூடாது சொல்லு. அதை போல நாம் சத்தகுணத்தோட ரஜோகுணத்தோட தமோகுணத்தோட இருக்கணும். தமோகுணத்தவர்களுக்கும் சாஸ்திரம் சொல்லும், ரஜோகுணத்தவர்களுக்கும் சொல்லும். நாம சத்தகுணத்தவர்களுக்கு சொல்லியிருக்கிறத எடுத்துக்கணுமே தவிர ரஜோகுண தமோகுணத்தோட இருக்கிறவர்கள் எடுத்துக்க கூடாது. அப்ப பெருமான் எல்லாரையும் திருத்துறார் பாருங்க. பரமநாஸ்திகனா இருந்தான். பரமநாஸ்திகனை நம்ப வச்சு அவன் ஆஸ்திகனாக்கி, பக்தனாக்கி, பாகவதனாக்கி, பரம பாகவதனாக்கி, பிரபன்னனாக்கி, பரமைகாந்தி ஆக்கி விடுறான். அப்ப இதெல்லாம் மாத்தின்றே வராரு. எப்படி பண்றாருன்னா, அதுக்குதான் மகாக்கிரமஹான்னு பகவானுக்கு திருநாமம். விஷ்ணு சாசனமாத்தியம் சொல்றது இல்லையோ, மகாக்கிரமஹா, நீண்ட ஏணி படிக்கட்டு வச்சுட்டு இருக்கிறவர். யாருக்கா இருந்தாலும் ஒரு படிக்கட்டு வழியா தன்னிடத்துல ஏற்றி விடுறார். ஆகையாலே இப்ப கூட மாட்டேன்னு தான் இருந்தார். வேதத்துல நம்பிக்கையே இல்லாத இருந்தான். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா, அவர்களை கூட சாஸ்திரமுகேன திருத்தி விடுகிறார் இல்லையோ. அதனால கூட மாட்டோம்னு திருத்தினா கூடுவோம் இருப்பார் இடத்தே தோத்துற வேண்டிதான். கூடுவோம் இருப்பார் இடத்திலே தோற்கிறாரா? பல்லடங்கள்ல பார்க்கலாம். யசோதனிடத்துல கண்ணன் தோற்றதாகட்டும், ஆழ்வார்களிடத்திலே தோற்றதாகட்டும், விபீஷணாதிகளிடத்திலே தோற்றதாகட்டும், சஞ்சயன் விதுரனிடத்திலே தோற்றதாகட்டும், இவர்கள் அனைவரிடத்திலையும் பெருமான் தோற்றுத்தான் இருக்கிறார். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், எங்கெங்கயோ பெருமாள் எழுந்துருள் இருக்காரோ இல்லையோ, இதெல்லாம் எதுக்கு தெரியுமோ? என் நெஞ்சகத்துல வந்து சேர்றதுக்கு தான். விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன்னு பாசுரம், பெரியாழ்வாருடைய பாசுரம். எங்கெங்க இருக்கிறார் எம்பெருமான்? தனிக்கடலே, தனி உலகே, தனிச்சுடரே, என்னென் உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கியனையே, கொழுங்குளிர் மொழில்வண்ணனை, விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை. விஷ்ணு சித்தனுடைய மனத்துக்கு போகணும்னு ஆழ்வாருக்கு பெருமானுக்கு ஆசைன்னு பெரியாழ்வார் சொல்லுகிறார். கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் பில்லன் ஒழிந்தனகொல். ஒரு ஆழ்வார் தன்னுடையவர்னு சொன்ன உடனே அதுக்காக எங்கெங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டானா. கல்லும் திருவேங்கடத்தில் எழுந்துருளிருக்கார், கனகடலும் திருப்பார்க்கடல்ல எழுந்துருளிருக்கிறார், வைகுந்த வானாடும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கார். இப்ப சில பக்தர்கள்லாம் ஆங்காங்கு சேவைக்கு போனா, யாத்திரை புறப்பட்டு போறோமோ இல்லையோ, நேர திருவேங்கடத்துல சேவைக்கு போனா, யாத்திரை கூட்டின்னு போனார். உள்ள போனா அர்ச்சக சுவாமி சொல்லிட்டார், இப்ப பெருமாள் இங்க இல்லை. நமக்கு ஒண்ணுமே புரியல. திவ்ய தேசத்திலேருந்து கூட கிளம்பி போடுவாரா? இது கேள்வியப்பட்டது இல்லையா? சரி, திருப்பார்க்கடல் போய் சேர்ந்தா வாசல்ல துவாரபாகால் சொல்லிட்டா, இல்லை பெருமாள் எங்கேயோ எழுந்து போயிட்டார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு உள்ள போக முடியாது, வாசல்லேருந்து வேணா கேளுங்க, எப்படியும் இல்லை அப்படின்னு அவளும் சொல்லிட்டான். கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லன் ஒழிந்த நொகல். இல்லை மட்டுமில்லை, அங்கெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் புல்லு மண்டி போயிருக்கான். இந்த ஒரு திவ்யதேசத்தை பராமரிக்காத விட்டா புல்லு மண்டி போயிருக்கும் இல்லையோ. திருப்பார்க்கடல் புல்லா போச்சு, வைகுண்டம் புல்லா போச்சு, ஒத்துரங்க இல்லை, ஆள் அரவமே இல்லை. ஆழ்வார் பார்த்தார், ஓ எங்க போயிருப்பார் இந்த பெருமாள்னா? சட்டுன்னு திரும்பி பார்த்தார், கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லன் ஒழிந்தனகொல். நம் ஹிருதயத்தை அனைத்தையும் திறந்து பகவான் வந்து இருக்கிறான் போலும். அப்ப பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், இளங்கோயில் கைவிடேல். அந்தந்த கோவில சின்ன கோவிலா வச்சுன்னு இரு, பெரிய கோவில் உனக்கு என்னுடைய உள்ளம்தான், அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு அந்த கோவில்லாம் நீ விட்டுட்டு வந்துட மாட்டான். ஏன்னா அதுக்குன்னு 4 பேர் சேவிக்கிறதுக்கு போறாளோ இல்லையோ. இளங்கோயில் கைவிடேல், இளைய கோவிலை விட்டு விடாதே. அப்ப ஆழ்வார் உள்ளத்துக்கு வரணும்னு பெருமான் அத்தனை பிரயத்தனப்படுறார். என்ன, தனக்கு தோற்றவர்களுக்கு தான் தோற்கிறான். அர்ச்சக பராதீனா அகிலாத்மஸ்திதி, அர்ச்சகர்களுக்கு பராதீனப்பட்டுத்தான் அர்ச்சாமூர்த்தியே இருக்கார். அப்ப அனைத்து அர்ச்சகர்களுக்கும் பெருமாள் தோற்றுத்தான் இருக்கிறார். அப்போ நாம் அவனை ஜெயிக்கிறோம்னு சொன்னா அவர் ஜெயிச்சிருவார், நாம தோற்கிறோம்னு சொன்னா நமக்கு அவர் தோற்று விடுகிறார். இது பெருமானிடத்தில் இருக்கிற உயர்ந்த குணம்.
இதென்ன சுவாமி இது? சாதாரணமாக கெஞ்சினா கெஞ்சுவர், மிஞ்சினா மிஞ்சுவர்னு சொல்லுவோமே. இவர் இல்லை. இவரிடத்துல மிஞ்சினோம்னா நம்மளை ஜெயித்து விடுகிறார், அவரிடத்துல கெஞ்சினோம்னா நம்ம இடத்துல தோற்று விடுகிறார். ஆழ்வார் சாதித்தார், இந்த உள்ளத்துக்குள்ளே வருவதற்கும் எனக்கு தோற்றிருக்கிறதுக்கு இவர் எவ்வளவு பாடு தெரியுமப்பட்டார். திருப்பேர் நகரான் திருமாலிடுஞ்சோலை பொறுப்பே உரைகின்றவிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இன்னைக்கு வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தார், இருப்பேன். ஆழ்வீர், இனிமே இந்த நெஞ்சை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் 3 ஸ்தானம் தாண்டி வந்துட்டேன். பெருமான் ராமனுக்கு 3 ஸ்தானம், கண்ணனுக்கு 3 ஸ்தானம், இப்ப நாம பார்க்க போற எம்பெருமானுக்கு 3 ஸ்தானம். ஆங்காங்கு எத்தனை பேரிடத்துல தோத்துண்டே போறாருன்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். திருப்பேர் நகரான், திருப்பேர் நகர் கேள்விப்பட்டிருப்பீள். அப்பக்குடத்தான் சன்னதி, கோயிலடின்னு சொல்ற மொழியும் திருவரங்கத்துல அருகில்